அன்பின் சமாதானம் கேமராமேன் பேசுறேன். நம்ம கூட பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு சொல்லி அவருடைய சாட்சி சொல்றாரு. அதை நம்ம கேட்போம். என்னுடைய பேரு ராம. 1993 நான் வந்து கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரி பக்கம் மூங்கில்பூர் வில்லேஜ். நான் பூவத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவரு 93 எனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அதை படிக்கும்போது தான் நான் வேற புத்தகங்கள் எல்லாம் படிச்சு நிறைய இந்துக்கள் புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கிறேன். இருந்தாலும் இதை படிக்கும்போது அது ரொட்டீனா வரலாறுகளை, கிறிஸ்துவனுடைய வரலாறு, ஆதியாகமத்துல ஆதாமுடைய வரலாறு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய வரலாறு இதெல்லாம் படிக்கும்போது கடவுள் வந்து இவர் தான், கிறிஸ்து தான் கடவுள். வரலாறுகளை பார்க்கும்போது அடிப்படையில கிறிஸ்து தான் கடவுள், எனக்காக அவர் தான் மறித்திருக்கிறாரு, எப்படி உயிரோடு வந்திருக்கிறாருன்றதை நான் விசுவாசித்தேன். கீழே பூமியிலும் மேல வானத்திலும் அவருடைய நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லைன்னு யோவான் புஸ்தகத்துல சொன்ன மாதிரி அதை வாசிக்கும் போது இவர் தான் நமக்கு ரட்சிக்கிறதுக்கு உகந்த ஒரு தேவன், கடவுள் அப்படின்றத விசுவாசித்து கடவுளை நான் ஏத்துக்கினேன். கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம உணர்ந்து செயல்படுறது தான் கிறிஸ்துவனுடைய வழியில் நம்ம நடக்கிறது. அவர் நம்மளுக்கு எப்படி ஜீவன் கொடுத்தாரோ அது போல அந்த அன்பை நம்மளும் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நமக்கு வெளிப்படுத்திட்டு போய்க்கிறாரு. அந்த வகையில நீங்களும் கிறிஸ்து உங்களுக்கு எப்படி அன்பு காட்டினாரோ அது போல நீங்களும் உங்களுக்கு என்ன செய்ய, மற்றவங்க என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. தேங்க்யூ.